ஆர்ஆர்பி குரூப் டிக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நர்வஸ் சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். அதுல ஐஸ் அண்ட் இயர்ஸ் கவர் ஆகாம இருந்துச்சு. ஐஸ் அண்ட் இயர்ஸ்ல இருந்து மட்டும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கறது பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? த ஏரியா ஆஃப் த ரெட்டினா வேர் த விஷன் இஸ் ஹையஸ்ட். ரெட்டினால விஷன் கண்டிப்பா வந்து எங்க வந்து குவியும் அப்படின்னா ரெட்டினால தான் வந்து நம்ம பாக்குற விஷன் வந்து இன்வெர்டடா தெரியும். சரி, எந்த இடத்துல வந்து ஹையஸ்டா இருக்கும் அப்படின்னா அந்த பகுதிக்கு ஒரு பேர் இருக்கு, அதான் வந்து ஃபோவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபோவியா. ஆன்சர் வந்து ஃபோவியா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following part allows light to enter into the ஹியூமன் பாடியில லைட் வந்து என்டர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்னியாவிலேயே தான் லைட் வந்து என்டர் ஆகும். மொத்தமா வர லைட்டை வந்து கொஞ்சமா வந்து குறுகி நமக்கு வந்து உள்ள வந்து பியூப்புள் வழியா என்டர் ஆக வைக்கும். சரிங்களா, அது எது அப்படின்னா வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. எதுக்கு அப்படின்னா வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது கார்னியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது லென்ஸ், அதுக்கு முன்னாடி ஐரிஷ், ஸ்க்ளீரா, இதுக்கு முன்னாடி ஒரு லேயர் இருக்கும், அதான் வந்து கார்னியா. இந்த கார்னியா வழியா தான் வந்து லைட் அப்படிங்கிறது என்டர் ஆகும். இதே வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றது வந்து பியூப்பிள் அப்படிங்கிறது. அந்த கண்ணுடைய நடுவுல சென்ட்ரல் ஐரிஷ்க்கு உள்ளார இருக்கக்கூடியது தான் பியூப்பிள் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். சரி, இதை பத்தின ஒரு சின்ன ஒரு இது டீடைல்டா. சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா லைட் ரேஸ் என்டர் த ஐ த்ரூ. எது வழியா போகும் அப்படின்னா வந்து கார்னியா வழியா தான் போகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். அதே மாதிரி ரெண்டாவதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு லைட் வந்து உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றது வந்து பியூப்பிள். ஓகேங்களா, பியூப்பிள். இது எங்க இருக்கு அப்படின்னா ஐரிஷோட சென்டர் பகுதியில் இருக்கு. ஐரிஷ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா கண்ணுடைய நடு பகுதியில கருப்பா இருக்கும்ல, கருப்பா, நான் கண்ணோட கலரா சொல்றது, அது கருப்பா இருக்கிறதுக்கும் உள்ள ஒரு கருப்பா ஒரு சர்க்கிளா தெரியும், அதுதான் வந்து இது பியூப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். In which part of the body is cornea and retina found? கார்னியா, ரெட்டினா இந்த டேர்ம்லாம் எதுல இருக்கு அப்படின்னா ஐஸ்ல தான் இருக்கு. இது மோஸ்ட்லி போட்டுருவீங்க, ஆனா இதையும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரி, ஃபோர்த் கொஸ்டின். On which of the following principle does the human eye work? ஐஸ்ல நம்ம பிக்சர்லாம் வந்து தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னா வந்து இன்வெர்டடா தெரியும். எப்படி இன்வெர்டடா தெரியும் அப்படின்னா வந்து நம்ம லைட் வந்து என்னதான் உள்ள வந்து நேரா என்டர் ஆனாலும் நமக்கு தெரியும் போது இன்வெர்டடா தான் தெரியும். அது என்ன பிரின்சிபல் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஓகேங்களா, ஸ்கேட்டரிங் கிடையாது, டிஸ்பர்ஷன் கிடையாது, ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, ரிஃப்ராக்ஷன். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். What is called feature of adaptation of human eyes to see near and distant object? ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய ஐயை பொறுத்தவரையிலும் அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து what is called feature of adaptation of human eyes to see near and distant object. அதாவது நம்ம பக்கத்துல பார்க்கும்போது நம்மளோட ஐ வந்து பக்கத்துல பாக்குறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் ஆகுது, தூரத்துல பார்க்கும்போது தூரத்துக்கு ஏத்த மாதிரி ஃபோக்கஸ் ஆகுது. இதுக்கு என்னன்னு சொல்றாங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. அகாமடேஷன் ஆஃப் ஐன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அகாமடேஷன் ஆஃப் ஐ இதை பண்ணக்கூடியது எது அப்படின்னா வந்து நம்ம லென்ஸை சுத்தி இருக்கக்கூடிய சிலியரி பாடி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும், அதுதான் வந்து அதை பண்ணக்கூடியது. அதான் கொடுத்துருக்காங்க இங்க. Accommodation is a feature of adaptation of human eye. அதாவது நம்ம பக்கத்துல பாக்குறதுக்கும் தூரத்துக்கும் ஏத்த மாதிரி நம்மளோட ஐ வந்து அடாப்ட் ஆயிக்கிறது. ஓகேங்களா, இப்போ ரெண்டு டிசீஸ் வந்து கண்ணுல வரும். என்ன அப்படின்னா வந்து டிசீஸ் சொல்ல முடியாது, ரெண்டு டிஃபெக்ட்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா அப்படிங்கிறது. மயோபியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கண்ணு தெரியும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறது வந்து ரொம்ப தெளிவா தெரியும், தூரத்துல இருக்கிறது தெளிவா தெரியாது. ரெண்டாவது ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு தூரத்துல இருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியும், ஆனா பக்கத்துல இருக்கிறது ரொம்ப குறைவான வெளிச்சத்துல தான் தெரியும், குறைவா தான் தெரியும், பிளர்ரா தெரியும். ஓகேங்களா, மயோபியா அப்படின்னா ஷார்ட் சைட்னு சொல்லுவாங்க. ஷார்ட் சைட் அப்படின்னா வந்து பக்கத்துல இருக்கிறது மட்டும் தான் தெளிவா தெரியும், தூரத்துல இருக்கிறது பிளர்ரா தெரியும். இதே வந்து ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு தூரத்துல இருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியும், பக்கத்துல இருக்கிறது தெளிவா சின்ன சின்ன எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து அவ்வளவு தெளிவா தெரியாது. இது ரெண்டுமே என்ன சொல்றாங்க, என்ன டிஃபெக்ட்னு சொல்றாங்கன்னா இது ரெண்டுமே ரிஃப்ராக்டிவ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிஃப்ராக்டிவ் டிஃபெக்ட் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின்.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் ஐ? ஹியூமன் ஐல இது பார்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐரிஷ். சிலியரி மசில் அப்படிங்கிறது லென்ஸை சுற்றி இருக்கும். அதான் வந்து ஐக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நியரில் பார்க்குறோம்னா தூரத்தில் பார்க்குறோம்னா ஒரு பொருள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும் லென்ஸ். அதை வந்து சிலியரி மசில்னு சொல்லுவாங்க. கார்னியா அப்படிங்கிறது வந்து நமக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கார்னியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த காக்லியே அப்படிங்கிறது வந்து இயர்ல காணப்படக்கூடியது, காதுல காணப்படக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த காக்லியே அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப எது வந்து ஐல இல்லை அப்படின்னா காக்லியா தான் இல்லை, காக்லியா இல்லை. கொஸ்டின் நம்பர் 7. சரி, இந்த காக்லியா அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்ட்ஸ் பார்த்துக்கலாம். பீனா அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர். இதுதான் வந்து சவுண்டை வந்து நமக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து டெம்போரல் போன் அப்படிங்கிறது இந்த இயரை சுத்தி காணப்படக்கூடியது. மேல ஸ்டேப்ஸ், இன்கஸ் இதெல்லாமே என்னன்னா போன்ஸ் கைக்குள்ள. அதே மாதிரி ஸ்டேப்ஸ்ங்கிற போன் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிறிய போன். ஓகேங்களா? அதுக்கடுத்து இயர் ட்ரம் இருக்கும். இயர் ட்ரம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காக்லியே அப்படிங்கிறது எந்த பகுதியில் காணப்படுது? இங்க இருக்கு பாருங்க, காக்லியே அப்படிங்கிறது இங்க காணப்படுது. அதுக்கப்புறம் வெஸ்டிபியூலர் நர்வ், ஆடிட்டரி நர்வ், யூஸ்டென்ஷியன் நர்வ். அப்ப இந்த பார்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்த வரலும் வந்து எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அந்த பார்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க. அப்ப அந்த டாபிக் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பார்ட்ஸ் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஐஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்டர் பார்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கருவு விழியா உள்ள கருப்பா இருக்குல்ல, இதுதான் வந்து பியூப்பிள். அதை சுத்தி இருக்கிறது ஐரிஷ். அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டா இருக்குல்ல நம்ம பார்க்கக்கூடிய பகுதி, அது வந்து ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்ணில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சைடில் இருக்கிறது மசில் இருக்கும். கன்ஜக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜவ்வு காணப்படும். இதுதான் வந்து நம்மளுடைய கண்ணை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறது. கார்னியா அப்படிங்கிறது இந்த லேயர் தான். ஓகேங்களா? இதுதான் வந்து எவ்வளோ ஐஸ் எவ்வளோ லைட் வந்து உள்ள என்ட்ரா லைட்டை வந்து என்ட்ரு ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து லென்ஸ் இருக்கும். இதை சுற்றி தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சிலியரி மசில் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் வந்து தூரத்தில் பக்கத்தில் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். விட்ரியஸ் பாடி அப்படிங்கிறது இது ஒரு திரவம், சென்டர் பார்ட்ல இங்க இருக்கும். ஓகேங்களா? ரிஃப்ராக்ஷன் வந்து நடக்குது இல்ல, அது நடக்கிறதுக்கு காரணம் இந்த விட்ரியஸ் பாடியில இருக்கக்கூடிய டென்சிட்டி தான், டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் லாஸ்டா இருக்கிறது ரெட்டினா. அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல ஆப்டிக் நர்வ்ல நம்ம பார்க்கக்கூடிய இமேஜ் வந்து எங்க கனெக்ட் ஆகும்? பிரெயின்ல கனெக்ட் ஆகும். இன்வெர்டடா என்னதான் இன்வெர்டடா வந்து நம்ம பார்த்தாலும் நம்மளோட ஐ வந்து ஃபோக்கஸ் பண்ணாலும் அதாவது நேரா திருப்பி காமிக்கக்கூடிய வேலையை வந்து நம்ம பிரெயின் தான் செய்யும். அடுத்து the least distance of distinct vision for normal eye. நம்ம ரொம்ப குறைந்தபட்சமா எந்த டிஸ்டன்ஸ் வரையிலும் ரொம்ப தெளிவா நம்ம ஒரு இமேஜை பார்க்க முடியும், ரொம்ப தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 25 சென்டிமீட்டர், நமக்கு முன்னாடி ஒரு 25 சென்டிமீட்டர் வரலும் எது நின்னாலும் சரி அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் ரொம்ப நம்ம தெளிவா பார்க்க முடியும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து 25 சென்டிமீட்டர். சரிங்களா? நார்மலா ஒருத்தவங்களுக்கு ஐஸ் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா 25 சென்டிமீட்டர் வரலும் எந்த ஒரு பொருளையும் உங்களால தெளிவா பார்க்க முடியும். ஓகே, இது வந்து என்னன்னா பவர் ஆஃப் அகாமடேஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. இதை பண்ணக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிலியரி மசில் அப்படிங்கிறது தான். சிலியரி மசில் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோக்கல் லென்த்தை பக்கத்துல பாக்குறதுக்கும் தூரத்துக்கு பாக்குறதுக்கும் ஏத்த மாதிரி ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணும். When a person can see only nearby object, the condition is called. ஒரு பர்சன் வந்து பக்கத்துல இருக்கிறத மட்டும் பார்க்க முடியும் அப்படின்னா வந்து மயோபியா. இதே தூரத்துல இருக்கிறத மட்டும் தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னா அது ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்டிக்மேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த லென்ஸோடைய என்னன்னா அந்த கர்வேச்சர்ல காணப்படக்கூடிய வளைவுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அது வந்து என்ன அப்படின்னா பை ஜெனட்டிக்கா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரெட்டினோபதி அப்படிங்கிறது வந்து மொத்தமாவே அவங்களுக்கு வந்து விஷன் வந்து ஒரு 2 இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆயிரும். அதனால கொஞ்சம் 2 இடத்துல தெரியும். ஒரு இமேஜ் வந்து 2 இடத்துல தெரியும். How many muscles are used to control the eyeball? நம்ம ஐபால் அப்படின்னா வந்து மொத்தமா இப்ப நம்ம கண்ணில் பாக்குறோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது நம்ம வெளிப்புறமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 6ல் 1 பங்கு தான் நம்ம பார்க்கக்கூடியது. இப்ப கண்ணு அப்படின்னா இந்த பகுதியை வந்து மற்றவங்க பாக்குறாங்க. இப்ப நானே ஒருத்தவங்களோட கண்ணை பார்க்கணும்னா அது 6ல் 1 பங்கு தான். ஓகேங்களா? நமக்கு விசிபிளா இருக்கிறது. மீதி இருக்கிறதுலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஐபால் மொத்தமா வந்து ரவுண்டா இருக்கும். எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட மண்டையோட்டில்
புதஞ்சு இருக்கு. அதை சுத்தி வந்து எத்தனை மசில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 மசில் இருக்கு. 6. ஹவு மெனி மசில்ஸ் ஆர் யூஸ்டு டு கண்ட்ரோல்? அந்த ஐவாலை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணா 6 மசில் தான் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதையே 2ஆ பிரிக்கிறாங்க, 2 குரூப்பா. அதாவது ரெக்டி மசில்னும் இன்னொன்னு வந்து ஆப்ளிக் மசில்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? 4 ரெக்டிக் மசில் இருக்குங்களா, 2 ஆப்டி மசில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெக்டி மசில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுப்பீரியர், இன்ஃபீரியர், லேட்ரல், மீடியல் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கு. இதே ஆப்ளிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுப்பீரியர், இன்ஃபீரியர், ஆப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் இருக்கு. இது அந்த அளவுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டா 6 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதோட சரி, இது கொஞ்சம் அதிகம் தான். சும்மா பார்த்துக்கோங்க, ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து நம்ம ஹியூமன் பிரெயினோட வெயிட் வந்து டோட்டல் நம்மளோட பாடியோட வெயிட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2% ஆஃப் டோட்டல் பாடி வெயிட். அதே மாதிரி இந்த கேள்வி வந்து இதுல மட்டும் தான் கேட்கறாங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்கன் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆர்கன்ல இருந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கறாங்க. எவ்வளவு வெயிட் இருக்கும், நம்ம பாடி வெயிட்ல எவ்வளவு % இருக்கும், அப்போ வந்து இதை நம்ம கண்டிப்பா பாத்துக்கணும். For how long does the sensation of sound persist in human brain? இப்போ ஏதாவது ஒரு சவுண்டை நான் கேட்குறேன், அந்த சவுண்ட் வந்து எவ்வளோ நேரம் நம்மளோட பிரெயின்ல வந்து பர்சிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பர்சிஸ்ட் ஆயிருக்குன்னா எவ்வளோ நேரம் ரீட்டைன் ஆயிருக்கும் அப்படின்னா 0.1 செகண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 0.1 செகண்ட் வந்து இருக்கும். அடுத்து which of these associated with color vision? அதாவது நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம், ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த பொருள் வந்து கலரா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரை கொடுக்குறது வந்து நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய எந்த செல் அப்படின்னா கோன் செல் தான் வந்து கலரை பார்க்கக்கூடியது. சரிங்களா? சாரிங்க, சென்சேஷன் இருக்கு. கோன் செல்ஸ் தான் வந்து கலரை வந்து நம்ம தெளிவாக பார்க்கறதுக்கு. இதே வந்து நம்ம இருட்டில் ஏதாவது ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வந்து எந்த செல் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ராட் செல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கண்ணுடைய நிறத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிலருக்கு வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கு, ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு, அந்த மாதிரி கலரை வந்து டிசைட் பண்றது ஐரிஷோட கலர் தான். இந்த ஐரிஷோட கலர் வந்து எப்படி டிசைட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம், இதுல இருக்கக்கூடிய பிக்மெண்ட் தான் அதை டிசைட் பண்ணும். அதுக்கு காரணம் அப்படின்னா நம்ம ஜெனட்டிக்கலா வர்றதுதான். இதுக்காக எந்த ஒரு பிக்மெண்ட்டோ இவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, நம்ம ஜெனட்டிக்கலா வரக்கூடியதுதான் அந்த ஐரிஷோட கலர். Dash helps eyes to adjust the focal length of the lens. லென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை சுற்றி வந்து இப்படி ஒரு மசில் இருக்கும், அவுட்டர் லேயர்ல இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்துல இப்படி இருக்கும். இதே 2ஆ பிரிக்கிறாங்க, அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. என்ன பண்ணணும்னா பக்கத்துல இருக்க பொருளை பார்க்கும்போது இது அப்படியே சுருங்கி இதோட அடர்த்தி வந்து அதிகமாகும் போது என்ன ஆகும்னா பக்கத்துல இருக்க பொருளை நம்ம தெளிவா பார்க்க முடியும். இதே வந்து தூரத்துல இருக்க பொருளை பார்க்கும்போது இந்த மசில் வந்து என்ன பண்ணும்னா நல்லா ஃப்ரீயா இருக்கும், இது சுருக்காது, ஃப்ரீயா இருக்கும். அப்போ வந்து தூரத்துல இருக்க பொருளை நம்ம தெளிவா பார்க்கலாம். அப்ப இது ஹெல்ப் பண்றது அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடியதான் சிலியரி மசில், சிலியரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சிலியரி பாடி அதை பத்தி தான் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம கண்ணில் ரத்த ஓட்டம் போகாத இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்று கார்னியா, இன்னொரு லென்ஸ். அதுக்கு வந்து நமக்கு வந்து எந்த பொருள் மூலம் வந்து ஊட்டச்சத்து இதெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்வஸ் ஹியூமர் அப்படிங்கிற பொருள் மூலம். இதை எந்த ஒரு இது வந்து சுரக்குது, எந்த செல் சுரக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிலியரி எபித்தீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திசு தான் வந்து இந்த அக்வஸ் ஹியூமர் அப்படிங்கிற இதை வந்து சுரக்குது, அதாவது லிக்விடை வந்து சுரக்குது. இது வழியாக தான் நம்மளுடைய லென்ஸ்க்கும் சரி கார்னியாவுக்கும் சரி உணவு ஊட்டச்சத்து அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. ஆக்சிஜன் அப்படிங்கிறது இது வழியாக தான் போகுது. ஓகேங்களா? The amount of light entering the eye, அதாவது லைட் வந்து எது வழியா என்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கார்னியா வழியா. அதே எவ்வளவு லைட் வந்து என்டர் ஆகணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது அப்படின்னா பியூப்பிள் தான். ஓகேங்களா? பியூப்பிள் தான். இப்போ நம்ம ரொம்ப வெளிச்சமான இடத்துக்கு போகும்போது நம்மளோட பியூப்பிள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இதே வந்து ஏன் அப்படின்னா அங்க வந்து அதிகப்படியான லைட் இருக்கும், அப்ப அது குறைவான வெளிச்சம் வந்து உள்ள போனா போதும். இதே வந்து ரொம்ப இருட்டான பகுதிக்கு போகும்போது நம்ம பியூப்பிள் வந்து விரிவு அடைஞ்சிரும். எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு என்ன இருக்கு அப்படிங்கறத தெளிவா பாக்குறதுக்காக பியூப்பிள் வந்து விரிவடையும். அப்ப எவ்வளவு லைட் வந்து என்டர் ஆகணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது பியூப்பிள். Which part of the human ear collects sound from surrounding? சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய சவுண்ட் வந்து எந்த பார்ட்னா அவுட்டர் சர்ஃபேஸ், அது வந்து பீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆன்வில், ஸ்டிரப், ஹேமர் அப்படிங்கிறதுலாம் வந்து காதுக்குள்ள காணப்படக்கூடிய எலும்புகள். இதுல வந்து நம்ம உடல்லையே வந்து ஹியூமன் உடல்லையே வந்து ரொம்ப சிறிய எலும்பு அப்படின்னா ஸ்டிரப் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தான். பார்த்துக்கலாம். பீனா அப்படிங்கிற பார்ட்னா நமக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான், இதுதான் பீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம இந்த பிக்சர் பார்த்தோம், அதை காமிக்கிறதுக்காக இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ராட் அண்ட் கோன் ஆர் ஃபவுண்ட். ராட் கோன் செல்ஸ்லாம் எங்க இருக்கும்? ஐஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். ராட் செல் அப்படிங்கிறது இப்படி இருக்கும்,
கோன் செல் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். இது கலரை பார்க்கறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது. ராட் செல் அப்படிங்கிறது டார்க்னஸ்ல நமக்கு வந்து இமேஜை பார்க்கறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இதே வந்து ஒரு ஆந்தை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆந்தைக்கு வந்து நல்லா கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன் இருட்டில் வந்து ரொம்ப தெளிவாக கண்ணு தெரியும், பகல்ல வந்து கண்ணே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்தைக்கு வந்து இந்த ராட் செல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மளை விட ரொம்ப பல மடங்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதனால ராட் செல் அதிகமா இருக்கலாம். அதனால இருட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். இதே வந்து நமக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கோன்செல் கம்பேர் பண்ணும்போது ராட் செல் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதனால இருட்டுல வந்து நம்மளால ரொம்ப அதிகமா தெளிவா பார்க்க முடியாது, ஓரளவுக்கு பார்க்க முடியும். ஓகேங்களா? வாட் இஸ் அனதர் நேம் ஃபார் இயர் ட்ரம்? இயர் ட்ரம்க்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிம்பானிக் மெம்பரைன் சொல்றாங்க. டிம்பானிக் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டிம்பானிக் மெம்பரைன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிம்பானிக் மெம்பரைன் அப்படிங்கிறது இயர் ட்ரம்க்கு இன்னொரு பேர் தான் வந்து டிம்பானிக் மெம்பரைன் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஒரு விசிறி மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் வந்து டிம்பானிக் மெம்பரைன் இல்லைன்னா இயர் ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, which part of the ear turns sound vibration to electric signal-ஆ எது மாற்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காக்லியே அப்படிங்கிற பகுதி தான் வந்து மாற்றும். ஓகேங்களா? காக்லியே அப்படிங்கிற பகுதி தான் நம்ம கேட்கக்கூடிய வைப்ரேஷன்ஸை சவுண்டாக எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி நமக்கு வந்து புரிய வச்சுக்கிறது காக்லியே அப்படிங்கிற பகுதி. எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் காக்லியன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம கேட்கக்கூடிய வைப்ரேஷன்ஸை எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி என்ன கேட்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக வைக்கிறது காக்லியா. சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய காதுல எந்த பகுதி வந்து வைப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் பார்ட் ஆஃப் த ஹியூமன் இயர் வைப்ரேட் அக்கார்டிங் டு த சவுண்ட் அப்படின்னா இயர் ட்ரம் தான். ஓகேங்களா? டிம்பானிக் மெம்பரைன், அதுக்கு இன்னொரு பேர் வந்து டிம்பானிக் மெம்பரைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் த டேர்ம் ஆல் ஃபேக்டரி? ஆல் ஃபேக்டரி அப்படின்னா வந்து ஸ்மெல்லை பத்தி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இந்த கேள்வி நிறைய டைம் கேட்குறாங்க, அதனால நம்ம பார்த்துக்கணும் இது. ஓகே சரி, இன்னைக்கு வந்து நம்ம 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்ட் 1 போட்டிருக்கோம். அதில் வந்து என்னன்னா மெயினாக வந்து பிரெயினை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து என்னன்னா அதோட பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த கண்ணு மற்றும் இயரை மட்டும் தான் பார்த்துருக்குறோம். அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வந்து மறக்காமல் அரிஹண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.